ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 2:40, அதாவது ஆஃப்டர்நூன் நேரம் ஆயிடுச்சு. கரெக்டாக ஏர்போர்ட் போக போகிறோம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து நம்ம சென்னையில் சுற்றுற இடம் எல்லாமே நான் வ்ளாகாக பண்ண போகிறேன். ஸோ ஐம் ஸ்ரீராம் ஃபேமிலி எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு சென்னையை கவர் பண்ணி நான் போடுறேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்திங்கன்னா காருக்குள்ளே ஏரியாச்சு. ஸோ சீக்கிரம் ஏர்போர்ட் போகணும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம சென்னையில் எவ்வளோ பிளேசஸ் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணலாங்க. 3:25 அதாவது போர்டிங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் போய் ஆகணும். இல்லாட்டி போர்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு ஆவோஜி வெளியே போஜின்னு சொல்லிடுவானுங்க ஏர்போர்ட்டில். வாட்டர்மெலன் கடையெல்லாம் வச்சுருக்காங்க. உண்மையிலே இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன், நொங்கு அதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஸ்ட்ரீட் வெண்டாஸ்க்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சென்னையில் எனக்கு ஓரளவுக்கு பிளேசஸ் தெரியுங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் சென்னையில் நிறையாவே இருக்குது. முதல்ல ஏர்போர்ட் போவோங்க. போய் அதுக்கப்புறம் தான் சென்னை போகிறோமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஐ திங்க் போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர டிராஃபிக்குங்க. சிக்னலை போட்டுட்டாங்க. ஐயோ, இந்த சிக்னலை பார்த்தா தாங்க பயமாக இருக்குது. பிபிலாம் ஏறுது. அதுவும் நம்ம யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இந்த ஏர்போர்ட்டு, இந்த ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு, காலேஜ் எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது இந்த சிக்னல் போடும்போது எவ்வளோ பெரிய பயம் இருக்குல்ல. சீக்கிரம் கிளம்பியிருந்தால் கூட பிரச்சனை இருக்காது. அந்த லேட்டாக கிளம்பும்போது ஒரு பீதி வரும் பாருங்கள். ஐயோ, சிக்னலை எடுங்கடா. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது. ஏன்னா ஸ்பீடாக போனால் தான் ஏர்போர்ட் போக முடியும். இந்த நேரத்தில் நம்ம ஸ்லோவாக போனோம்னா கன்ஃபார்மாக ரீச் பண்ண முடியாது. ஸோ வெல்கம் டு கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வ்ளாக் கட் ஆகுதுங்க. நான் உள்ளே போய் எடுக்கிறேன். ஸோ உள்ளே போய் எடுத்து மற்ற கண்டென்ட்டை போடுறேன். உள்ளே போய் போர்டிங் போடுறாங்களா இல்லையான்னு தெரில. ஸோ போயிட்டு நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணுவோங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா போர்டிங் ஆகிட்டோம். ஒரு பெரிய விஷயங்க. டிக்கெட்டு போர்டிங்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம். ஸோ சென்னை போகிறது உறுதி தாங்க. எனக்கே நம்பிக்கை வந்துருச்சு. ஃப்ளைட் ஏற போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலி கொஞ்சம் செக்கிங்கில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. குட்டியோட டாய்ஸ் மாட்டிக்கிச்சு. ஸோ அட்லாஸ்ட் நோ ப்ராப்ளம், பெரிய இஷ்யூலாம் இல்லை. இப்போ நம்ம சென்னை போகிறோம். எடுத்துக்கிட்டா அட்லாஸ்ட் ஃப்ளைட் ஏற போகிறோம். ஸோ வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு நான் என்னன்னு சொல்கிறேங்க. போய் ஃபஸ்ட்டு உட்காந்துருவோம் எப்படியோ. ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு. இனி டேரெக்டாக சென்னை தான். நிறைய விஷயங்கள சொல்கிறேன். நான் தங்க போகிற ஹோட்டலும் அங்கே போய் சொல்கிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே அவசியங்க. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இண்டிகோவில் தான் வந்திருக்கோங்க. ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் எதுவும் ஆர்டர் பண்ணல. நீங்கள் வேணும்னா நீங்கள் இண்டிகோ ஆப்பில் நீங்கள் புக் பண்ணும் போதே ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் போட்டுக்கலாம். இல்லாட்டி பார்த்திங்கன்னா சும்மா தான் வரணும். வேணுன்னா அவங்க காசு கொடுத்து ஏதாவது வாங்கிக்கலாங்க. நட்ஸு, அப்புறம் பிஸ்கெட்ஸு, சாண்ட்விச் எல்லாமே காசு கொடுத்து வாங்கிக்கலாம். Landing in the next 25 to 30 minutes. Temperature in Chennai is 31 degrees Celsius. Thank you. என் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போடலன்னு ஒரே கவலைங்க. அதனால் மூஞ்சியே வாடிடுச்சு. அவனுக்கு என்னென்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்களா. ஊருக்கு போய் எப்படி சேருவேன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். லிப்ஸ்டிக் போடலையாப்பா. சென்னை வந்தாச்சுங்க. ஆமாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக புதுசாக பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க. பஸ்ஸு இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஏதோ டைரெக்டாக சப்வேக்குள்ள மாதிரி போகுதுங்க. ஆமாங்க.
ஸோ இது கரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேகேஜ் கிளைம் அதாவது வந்தாச்சுங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லக்கேஜ் போய் எடுக்கணுங்க, அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ சென்னை ஏர்போர்ட் தாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. லக்கேஜ் எடுக்கிறது பெரிய விஷயங்க. அங்கே எடுத்துகிட்டு நம்ம ஹோட்டல் போகணும். என்ன ஹோட்டல் நான் சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணுறேங்க. ஸோ நிறைய ஸ்கூல் பசங்களாம் வந்திருக்காங்க. போயிட்டு லக்கேஜ் எடுத்துட்டாலே ஒரு பெரிய விஷயம். ஜூனியர் பார்த்தீங்கன்னா அங்கிளோட போயிட்டுருக்காரு. லலிதா ஜுவல்லர்ஸ் ஆடை வேறு போட்டாங்க. ஸோ இட்ஸ் சூப்பர் ஏர்போர்ட்டுங்க. இப்போ நல்லா பெரிய ஏர்போர்ட்டு கோயம்புத்தூர் கம்பேர் பண்ணும்போது. கூடிய சீக்கிரம் மும்பை, டெல்லி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிடும் போல் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ஸோ இட்ஸ் அ பிக் ஏர்போர்ட். ஸோ காய்ஸ், பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தாச்சு. பெரிய லக்கேஜ் எல்லாம் 3 சூட் கேஸு போய் எடுத்துடலாம். ஷரோவுக்கு வந்து டயப்பர் மாற்றணும் ஜூனியருக்கு. ஸோ போயிட்டுருக்கோம். அட் லாஸ்ட் வந்தாச்சு. என்ன ஹோட்டல்னு உங்களுக்கு ரூம் போய் சொல்கிறேன்.